அமெரிக்க விண்வெளி ஆய்வு நிறுவனமான நாசா சார்பில் போயிங் ஸ்டார்லைனர் ராக்கெட் மூலம் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்ச் வில்மோர் ஆகியோர் கடந்த ஜூன் 3ஆம் தேதி 2024ஆம் ஆண்டில் சர்வதேச விண்வெளி மையத்திற்கு சென்றனர். இந்த ஆய்வு திட்டத்தின்படி ஆய்வு நடத்திவிட்டு ஜூன் 14ஆம் தேதி பூமிக்கு திரும்பும் வகையில் திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் இவர்கள் பயணித்த ஸ்டார்லைனர் விண்கலத்தில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டது. இதன் காரணமாக இருவரும் சர்வதேச விண்வெளி மையத்தில் இருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. கடைசி வரை பாருங்கள். வெல்கம் டு தமிழ் வேர்ல்ட். சுமார் 9 மாதங்களாக இருவரும் விண்வெளியில் தங்கியிருக்கின்றனர். கடந்த பிப்ரவரி மாதம் இருவரும் பூமிக்கு திரும்புவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டது. அவர்களை மீட்க தொடர் முயற்சிகள் மேற்கொண்ட போதிலும் எந்த பலனும் அளிக்காமல் போனது. இதன் காரணமாக விண்வெளி மையத்தில் சிக்கியிருக்கும் அவர்களை அழைத்து வர எலான் மஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் உதவியை நாசா நாடியது. அதன்படி கடந்த 13ஆம் தேதி அதிகாலை 5:30 மணிக்கு விண்ணில் செல்லவிருந்த ஸ்பேஸ் எக்ஸ் டிராகன் க்ரூ 10 எனும் ராக்கெட் ஏவுதளத்தில் இருந்த ஹைட்ராலிக் இயந்திரத்தில் திடீரென்று தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டது. இதன் காரணமாக ஸ்பேஸ் எக்ஸ் டிராகன் க்ரூ 10 திட்டம் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டது. தொடர்ந்து அந்த தொழில்நுட்ப கோளாறு சரி செய்யப்பட்டு நேற்று அதிகாலை 4:33 மணிக்கு ஸ்பேஸ் எக்ஸ் ராக்கெட் விண்ணில் பாய்ந்தது. இந்த விண்கலத்தில் நாசாவின் விண்வெளி வீரர்கள் 4 பேர் சர்வதேச விமான விண்வெளி மையத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். 400 கிலோமீட்டர் உயரத்தில் உள்ள விண்வெளி மையத்தை சுமார் 6 மணி நேரத்தில் டிராகன் க்ரூ விண்கலம் அடைந்திருந்தது. இந்நிலையில் விண்கலத்தை சர்வதேச விண்வெளி மையத்துடன் இணைக்கும் பணியான டாக்கிங் இந்திய நேரப்படி இன்று காலை 9:37 மணிக்கு வெற்றிகரமாக நிகழ்த்தப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. தொடர்ந்து வரும் 19ஆம் தேதி புளோரிடாவில் நிலவும் வானிலை மாற்றங்களை பொறுத்து விண்கலமானது தரையிறங்கும் எதிர்பார்க்கப்படுகிறது. சர்வதேச விண்வெளி நிலையத்தில் புதிய குழுவினருக்கு வரவேற்பு. சுனிதா வில்லியம்ஸ் புறப்படுவது எப்பொழுது? நாசா சர்வதேச விண்வெளி மையத்திற்குள் நுழையும் க்ரூ 10 குழுவினர் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் டிராகன் விண்கலத்தின் மூலம் புதிய குழுவினர் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்றுள்ளனர். நாசா க்ரூடென் திட்டத்தின் கீழ் ஸ்பேஸ் எக்ஸ் டிராகன் விண்கலம் அமெரிக்க நேரப்படி ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவு 12 மணிக்கு சர்வதேச விண்வெளி மையத்துடன் வெற்றிகரமாக இணைந்ததாக நாசா கூறியுள்ளது. இந்த விண்கலத்தில் இருந்து சர்வதேச விண்வெளி நிலையத்திற்குள் சென்ற ஆன்னே, நிக்கோல், டாக்குயா மற்றும் கிரில் ஆகியோரை சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்ச் வில்மோர் ஆகியோரை உள்ளடக்கிய அங்கிருந்த குழுவினர் வரவேற்றனர். சுனிதா வில்லியம்ஸ், புட்ச் வில்மோர் ஆகிய இருவரும் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் 8 நாட்கள் மட்டுமே தங்க திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் அவர்கள் சென்ற விண்கலத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப சிக்கல்கள் காரணமாக அவர்கள் 9 மாதங்களுக்கும் மேலாக தங்க நேரிட்டது. புட்ச் மற்றும் சுனிதா ஆகிய இருவரும் ஒரு சிறந்த வேலையை செய்துள்ளனர். அவர்களை மீண்டும் அழைத்து வருவதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் என்று நாசாவின் வணிக குழு திட்டத்தின் மேலாளர் ஸ்டீவ் ஸ்டேஜ் கூறினார். சுனிதா மற்றும் புட்ச் பூமிக்கு தங்களது பயணத்தை தொடங்குவார்கள். சர்வதேச விண்வெளி நிலையத்தில் சக பணியாளர்களான நாசாவின் நிக் ஹேக், ரஷ்யாவின் ரோஸ்கோஸ்மோஸ், விண்வெளி வீரர் அலெக்சாண்டர் கோர்புனோவ் ஆகியோருடன் சேர்ந்து இவர்கள் பூமிக்கு திரும்புகின்றனர். அவர்களுக்கு பதிலாக தற்போது ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் க்ரூ 10 விண்கலத்தின் மூலம் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்றுள்ள ரஷ்யா, ஜப்பான் மற்றும் அமெரிக்காவைச் சேர்ந்த 4 விண்வெளி வீரர்களும் அங்கு பணிகளை தொடர்வார்கள். இவ்விரு குழுக்களுக்கான பணிப்பரிமாற்றம் 2 நாட்கள் நீடிக்கும். அதன் பிறகு பழைய குழுவினர் பூமிக்கு திரும்பும் பயணத்தை மேற்கொள்வார்கள். ஆனால் பூமியில் பாதுகாப்பான மறுநுழைவுக்கான சூழ்நிலைக்காக காத்திருக்க நேரிட்டால் இன்னும் சிறிது தாமதம் ஏற்படலாம் என்று சர்வதேச விண்வெளி நிலைய திட்டத்தின் மேலாளர் டானா வைகல் கூறினார். வானிலை ஒத்துழைக்க வேண்டும். அது சாதகமாக இல்லாவிட்டால் அந்த நேரம் வரும் வரையில் நாங்கள் கூடுதல் நேரத்தை எடுத்துக்கொள்வோம் என்று அவர் செய்தியாளர்களிடம் கூறினார். கடந்த வாரமே விண்வெளி வீரர்கள் தங்களின் பணிகளை கைமாற்றத் தொடங்கிவிட்டதாக வைகல் விளக்கினார். சுனிதா விண்வெளி வீரர் அலெக்சி ஓவ்சினிடம் தனது பணிகளை ஒப்படைத்தார் என்று அவர் கூறினார். நாசா சர்வதேச விண்வெளி நிலையத்தில் புட்ச் வில்மோர் மற்றும் சுனிதா வில்லியம்ஸ் விண்வெளி நிலையத்தில் இருப்பதில் மகிழ்ச்சி அடைவதாக விண்வெளி வீரர்கள் தொடர்ந்து கூறி வருகின்றனர். சுனிதா வில்லியம்ஸ் அதை தனது மகிழ்ச்சியான இடம் என்று விவரித்தார். ஆனால் திறந்த பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த டாக்டர் சிமியோன் பார்பர், தனிப்பட்ட முறையில் சில பாதிப்புகள் இருந்திருக்கும். 1 வாரம் நீடிக்கும் ஒரு வேலை பயணத்திற்கு நீங்கள் அனுப்பப்படும் போது அது 1 வருடத்தின் சிறந்த பகுதியை எடுக்கும் என்று நீங்கள் எதிர்பார்த்திருக்கவில்லை என்று அவர் கூறினார். விண்வெளியில் இவ்வளவு நீண்ட காலம் தங்கியிருப்பது குடும்ப வாழ்க்கையை சீர்குலைத்திருக்கும்.
அவர்கள் வீட்டில் பல விஷயங்களை அவர் தவறவிட்டிருப்பார் என்றார் அவர். ஸ்பேஸ் எக்ஸின் போட்டியாளரான போயிங் விண்வெளி நிறுவனத்தின் ஸ்டார்லைனர் என்ற சோதனை விண்கலத்தில் புட்ச் மற்றும் சுனிதா ஜூன் 2024 சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்றனர். ஸ்டார்லைனரை ஏவும் பணி பல ஆண்டுகள் தாமதமானது. பூமியின் வளிமண்டலத்தில் மீண்டும் நுழைவதற்கு விண்கலத்தின் வேகத்தை குறைக்க தேவைப்படும். ஸ்டார்லைனரின் சில த்ரஸ்டர்களில் உள்ள சிக்கல்கள் மற்றும் உந்துவிசை அமைப்பில் ஹீலியம் வாயு கசிவு ஆகியவை அவர்களின் இருப்பை விண்வெளியில் அதிகப்படுத்தியது. இதையடுத்து புட்ச் மற்றும் சுனிதாவை ஸ்டார்லைனரில் கொண்டு வருவதில் ஒரு சிறிய ஆபத்தை கூட அனுமதிக்க கூடாது என்று நாசா முடிவு செய்தது. இதையடுத்து ஸ்பேஸ் எக்ஸின் டிராகன் காப்சூலில் புட்ச் மற்றும் சுனிதாவை மீண்டும் பூமிக்கு அழைத்து வர தீர்மானிக்கப்பட்டது. ஏற்கனவே திட்டமிடப்பட்ட சர்வதேச விண்வெளி நிலைய பணியாளர் குழு சுழற்சியின் போது இதை செய்வதே சிறந்த வழி என்று நாசா முடிவு செய்தது. போயிங்கிற்கு கஷ்டம்தான். புட்ச் மற்றும் சுனிதாவை ஸ்டார்லைனரில் பூமிக்கு அழைத்து வருவது பாதுகாப்பானதாக இருந்திருக்கும் என்று போயிங் நிறுவனம் தொடர்ந்து வாதிட்டு வருகிறது. அதற்கு பதிலாக ஒரு போட்டியாளரான ஸ்பேஸ் எக்ஸின் காப்சூலை பயன்படுத்துவதற்கான முடிவு குறித்து அந்நிறுவனம் அதிருப்தி அடைந்துள்ளது. இது போயிங்கிற்கு தர்ம சங்கடமாக இருக்கும் என்று டாக்டர் பார்பர் கூறுகிறார். விண்வெளிக்கு அழைத்துச் சென்ற விண்வெளி வீரர்கள் ஒரு போட்டியாளரின் விண்கலத்தில் திரும்பி வருவதை பார்ப்பது போயிங்கிற்கு கஷ்டம்தான். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப், ஸ்பேஸ் எக்ஸ் தலைமை நிர்வாக அதிகாரி ஈலோன் மஸ்க் ஆகிய இருவரும் கடந்த பிப்ரவரியில் ஃபாக்ஸ் நியூஸ் சேனலுக்கு அளித்த கூட்டு நேர்காணலில் புட்ச் மற்றும் சுனிதாவை முன்பே வீட்டிற்கு அழைத்து வந்திருக்கலாம் என்று கூறியுள்ளனர். அவர்கள் விண்வெளியில் விடப்பட்டனர் என்று ட்ரம்ப் கூறுகிறார். நெறியாளர் சீன் ஹானிட்டி, அவர்கள் 8 நாட்கள் மட்டுமே அங்கே இருந்திருக்க வேண்டும், ஆனால் அவர்கள் கிட்டத்தட்ட 300 நாட்களாக அங்கே இருக்கிறார்கள் என்று குறிப்பிட்டார். அதற்கு ட்ரம்ப் ஒரே வார்த்தையில் பைடன் என்று பதிலளித்தார். அவர்கள் அரசியல் காரணங்களுக்காக அங்கேயே விடப்பட்டனர் என்று மஸ்க் கூறினார். இந்த கூற்றை நாசாவின் வணிக குழு திட்டத்தின் மேலாளர் ஸ்டீவ் ஸ்ட்ரிட்ச் மறுக்கிறார். நாங்கள் பல்வேறு வாய்ப்புகளை பரிசீலித்தோம். ஒட்டுமொத்தமாக எது சிறந்தது என்பதை பார்க்க ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்துடன் கைகோர்த்து செயல்பட்டோம். புட்ச் மற்றும் சுனிதாவை பத்திரமாக பூமிக்கு கொண்டு வர வேண்டும் என்று பலரால் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் அண்ட் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். Thank you watching this video.